சகோதரி சாந்தாமணி அவர்கள் பேசினார்கள். அந்தம்மா பேசினா எப்பவுமே பிடிக்கும் எனக்கு. என்னென்னா எது பேசினாலும் நம்புகிற மாதிரியே பேசிட்டு போயிடும். சொந்த பந்தம்னு பேச வந்த அம்மா ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரையும் பணத்துக்கு எவ்வளோ மரியாதைன்னு தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி கேட்ட கேள்வி என்றும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பது எது சார்? உண்மையிலேயே இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பேசுவோம். இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு இந்த நூற்றாண்டின் தலை சிறந்த கடவுள் பணம் மட்டும்தான். பணம் இருந்தால் தான் சொந்தமும் கூட நிற்கும் சார். யார் மகிழ்ச்சியாக இருப்பாங்க தெரியுமா? யார்கிட்ட சொத்து நிறைய இருக்கோ மகிழ்ச்சியாக இருக்கா. எதை பற்றி பிரச்சனை இல்லைங்க அவனுக்கு. ஒரு 50 லட்சம் ரூபாய் எங்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். நமக்கே ஒரு தைரியம் வரும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் காலையில் தூங்கி எழுந்தும் போதே 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் இருக்குன்னாக்கா ஒரு தெம்பு வரும். எனக்கே அப்படி இருந்ததுன்னா நடுவருக்கு எவ்வளோ தெம்பு இருக்கும். அது உதாரணம் இல்லை, உண்மையாக சொன்னேன் சார். ஒரு தன்னம்பிக்கைங்க. நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவன். எங்களுக்கு ஒரு நாளைக்கு உண்மை ப்ராக்டிக்கல், அதாவது மக்களுக்கு வந்து இல்லைங்க எல்லாத்த விட பணம் முக்கியம்னு ஆயிடுச்சு. அதான் உண்மை. நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவன். ஒரு நாளைக்கு சாதாரணமாக எங்களுக்கு ஓபிக்கு 200 பேஷண்ட் வரும், ஞாயிற்றுக்கிழமை தவிர. நீங்கள் நம்ப மாட்டீங்க, சொல்லி வச்சா மாதிரி போன ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து பேஷண்ட்டே வரல. 200 பேஷண்ட் வர வேண்டிய இடத்துல 10-15 மேனேஜ்மெண்ட்டில் போட்டு குடையிறான். ஏன் வரல பேஷண்ட்? அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஏன் வரல? கேளு கேளு கேளு. அப்புறம் நானே ஃபோன் பண்ணேன் பேஷண்ட்டுக்கு. சார் 3 மாதம் ஆயிடுச்சு, அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு, ஏன் சார் வரல? என்ன? ஏப்ரல் 18 எலெக்ஷன் சார், அதனால தான் அப்படின்னா. இல்லை சார், அப்பாயின்மெண்ட்டு உங்களுக்கு 3ஆம் தேதி தானே, 18 தானே எலெக்ஷன். நான் அப்புறம் கேட்டேன், நீங்கள் வேட்பாளராங்க? என்ன? இல்லை இல்லை. அப்போ ஓட்டு தானே போட போகிற, 18 தானே? என்ன? நீ சும்மா இருப்பா, இன்னும் யாரும் வரல, இனிமேல் தான் வருவாங்களாம். 4-5 பேர் வரணும். வேலூர்லேருந்தும் பேஷண்டாக தான் சொல்லிச்சு என்கிட்ட. 4-5 பேர் வரணும். இங்கே வாங்கிட்டு அங்கே வரேன், எப்படி இருந்தாலும் அங்கே வந்தால் பிடிங்க தானே போகிறீங்கண்ணா. சரி சேர்த்து வச்சுன்னு வான்னு விட்டுட்டேன். அதாவது எதுவாக இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கைங்க. சமூகத்தில் கௌரவம் வேண்டுமா? உங்ககிட்ட பணம் இருக்கணும், அப்போ தான் வரும் சார். 50 லட்சம் ரூபாய் இருந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லன்னா எனக்கு ஒரு தெம்பு, அடுத்த வருஷம் எவ்வளோ இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த வருஷம் எனக்கு சொந்தக்காரன் 20 பேர், அடுத்த வருஷம் எத்தனை பேர் என் கூட இருப்பான்னு தெரியாது. அப்படி தானே? அதான உண்மை. எதுவாக சார் ஒரு மனுஷனுக்கு எது? ஸ்கூல் படிக்கணுமா? பணம். அட சொத்து இல்லை, பணம் இல்லைன்னா கல்யாணமே நடக்கிறது இல்லைங்க. நீங்கள் ஹிண்டு பேப்பரு, இந்த பேப்பரை ஞாயிற்றுக்கிழமை எடுத்து பாருங்கள். பொண்ணு வீட்டுக்காரன் எப்படிடா பையன் வேணும்னு கேட்குறான். நல்ல உறவுகளை மேம்படுத்தக்கூடிய மாப்பிள்ளைன்னா கேட்குறான். வெல் செட்டில்டு, அதாவது நல்லா படித்து நிறைய சம்பாதிக்கிறவன். வெல் செட்டில்டு மாப்பிள்ளை எப்படி வேணும்? வெல் செட்டில்டு. அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் அடுப்பான். நீ வெல் செட்டில்னு கேட்டேன், நான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில். இந்த போ. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறான் சார் பையனை பற்றி, ஒர்க்கிங் இன் எம்என்சி கம்பெனின்னு போடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல சம்பளம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவன் அங்கே லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருப்பான். அதை போன ஒன்று தான் தெரியும். ஆமாங்க, பையன் அப்பா சொல்கிறாரு கிளர்க்குன்னு நினைக்காதீங்க என் பையனை, ஆர்டிஓ ஆஃபீஸில் கிளர்க்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை குவாலிஃபிகேஷனாக மாற்றிட்டோம். அதுதான் இப்போ உண்மை இல்லையா சார்? ஒரு காலத்தில் சிறப்பு தரிசனமே கிடையாது தெரியுமா? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் சிறப்பு தரிசனம் கோயிலில் கிடையாது. எப்படி வந்தது? யார் வர வச்சது? நம்ம தான், பணம் இருக்கிறவன் தான். எப்படி? கும்பலாக இருந்தோம். ஐயர் பார்த்தாரு, ஒவ்வொருத்தருக்காக கூப்பிட்டுருந்தாரு. இவன் மட்டும் ஒரு 10 ரூபாய் எடுத்தான். சாமி அப்படின்னா வாங்கோ. அப்போ ஆரம்பிச்சா வாங்கோ தான், வாங்கோ வாங்கோ. ஆமாங்க, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டுங்க, பக்கத்தில் இருக்கிறவன் 100 ரூபாய் போட்டான். என்னால் முடிஞ்சது 5 ரூபாய் போட்டேன். அவரு உள்ளே போயிட்டு ஜடாரி எடுத்துன்னு வந்து 100 ரூபாய் போட்டவனுக்கு பெருமாளுக்கே வைக்கிற மாதிரி வைக்கிறாரு மெதுவாக. எனக்கு டொங்குன்னு வச்சுட்டு போயிட்டார். இந்த 8ஆம் கிளாஸில் வாதியார் கூட்டின மாதிரி. சார் உண்மைங்க, உண்மை
அட கோயில் வெளியில் நிற்கிற யானை கிட்ட ஆசீர் வாங்கிறதுக்கு கூட 5 ரூபா தேவைப்படுதுங்க. அன்னைக்கு 1 ரூபா போட்டு நிற்கிறான், யானை கம்மு நிற்கிது. பக்கத்தில் பாகன்கிட்ட கேட்டேன், துட்டு வாங்கி உள்ளே போட்டுடுச்சு, ஒன்றும் பண்ணலையேன்னு. எவ்வளோ போட்டேன்னா 1 ரூபான்னு. ஓரமாக நின்று உத்து பார்த்துட்டு போயிடுவேன். 5 ரூபா கொடுத்தாதான் ஆசீர்வாதம். யானையை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான் சார் அவன். ஒன்றும் பண்ண முடியாதுங்க. யானையை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான். பணம் என்பது தான் உண்மையிலேயே இன்றைக்கு தெய்வம், வேற ஒன்றும் கிடையாது. ஒரு கல்யாணத்துக்கு போங்க, யாருக்கு மரியாதை? பணம் இருக்கிறவனுக்கு தான் மரியாதை சார். பணம் இருந்தால் போதுங்க. எவனோ தூரத்து சொந்தம் உங்கள் நட்பை விரும்புன்னு போடுறான், யார் அவன் பேரை, ஏன்னா அவனுக்கு ஒரு மரியாதை. பணம் இல்லைன்னா சொந்த தாய்மாமனாக இருந்தாலும் பேர் போட மாட்டான் சார். இன்றைக்கி இந்த மீட்டிங் நல்லா நடக்குதுன்னா நம்மளாம் ஒன்றும் யாரும் சொந்தக்காரன் இல்லை, அதனால நல்லா நடக்குது. இந்த சொந்த உறவுகள்லாம் ஒன்றா சேரவே மாட்டான் சார். இவன் ஒன்றா சேர்ற ஒரே இடம் கல்யாணம். அதுலேயும் பாருங்க சண்டை நடக்கும். எல்லா கல்யாணத்துலேயும் சண்டை நடக்குங்க. சில பேர் சண்டை போடுறதுக்குன்னே கல்யாணத்துக்கு போவான், பார்த்துக்கிறீங்களா? அதை சண்டை நடுவில் சொல்லுவான், என் பேரை ஏன் இன்விடேஷனில் போடல, அதை நேரில் கேட்டு போதான் வந்தேன். டாய் நீ வரக்கூடாதுன்னு தான் அவன் போடல. அது ஆமாங்க. சென்னையிலலாம் சில பேர் நாய் வளர்க்குறதே சொந்தக்காரனை துரத்துறதுக்கு தான். வீட்டுக்கு போனால் நாயை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், டாபர் மேனுங்க, பிடிச்சா கழுத்தை தான் பிடிக்கும்னு. 1 வாரம் நிற்கலான்னு வந்தவன் ஒரே நாளில் கிளம்பிடுவான் சார். மீனம்பாக்கத்தில் பக்கத்தில் பொய்ச்சலூரில் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டுங்க சின்ன வீடு கட்டினேன். தெரியாதனமாக கிரகப்பிரவேசம் பண்ணேன். திருச்சியிலேருந்து எங்கள் மாமா வந்தார். விடிய காலம் 4:30 மணி, ஒரே மழை. எனக்கே என் பிளாட்டு தெரியாமல் தட்டி தவறி போனேன் 4:30 மணிக்கு. ஆனால் அந்த ஆள் எனக்கு முன்னால் வந்து நின்றுக்கிறான். எப்படி வந்தானே தெரிலங்க. ட்ரெயினில் அதாவது அவனுக்கு எப்படி இவன் வீடு கட்டினான்னு பார்க்கணுன்னு முடிவோடு வந்தான். முதல் ஆள் அவன் தான் சார் கெஸ்ட்டு. உள்ளே எங்கள் தாய்மாமா கேட்டார், இங்கேயா வீடு கட்டினேன்? ஆமாம், இங்கே கட்டினதுனால தான் வந்தேன். ஆமாம், இங்கே ஏர்போர்ட் வரப்போது இருக்கிற வீடெல்லாம் இடிக்க ஃபஸ்ட்டு வார்த்தை சொல்கிறான். இங்கே ஏர்போர்ட் வரப்போது எல்லா வீடும் இடிக்குதுன்னு கேள்விப்பட்டேன். நான் மூஞ்சி மாறிச்சு. என் ஒய்ஃபு டக்குன்னு என் மூஞ்சி மாறுறதை பார்த்து அவர்கிட்ட போய், இல்லைம்மாம்மா 30,000 வீடு இருக்குது, அந்த மாதிரிலாம் இடிக்க மாட்டாங்கன்னு அவள் சொல்கிறா. இருந்தாலும் அவர்கிட்ட சண்டைக்கு போகிறான். உனக்கு தெரியுமாம்மா, ரொம்ப கவர்மெண்ட் நினச்சா ஒரே நாள் இடிச்சிடுவான். டெல்லியில் அப்படி தான் 300 கடை ஒரே நாளில் புல்டோசரில், அதாவது என் வீட்டை இடிக்காமல் போகிறதில்லன்னு ஒரே முடிவு. என்னங்க 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டினேன், பொறுக்கல உண்மை. இப்போ அந்த மாமா வர்றதில்லை, நிறுத்திட்டேன். இந்த சொந்தக்காரங்களை நிறுத்தத்துக்கு எவ்வளோன்னு டெக்னிக்லாம் நிறைய வச்சுருக்கிறேன். வேறு வழி கிடையாது. நம்மளால் சொத்து தான் சேர்க்க முடியல, சொந்தக்காரனாவது துரத்தி விடலாம். ஏங்க அதான் உண்மைங்க. பெரியோர்களே, கணவன் மனைவி உறவு ரொம்ப பெரிய உறவு, உண்மைதான். நான் சொல்கிறேன், கணவனே வேணான்னு சொல்கிற கோர்ட்டுக்கு வர பெண்கள் கொடுங்க, இந்த கணவனே வேணான்னு சொல்கிறாங்க, ஆனால் ஜீவனாம்சம் வேணும்னு சொல்கிறாங்க. ஏன்? பணம் தான் வாழ்க்கை, வேறு வழியே கிடையாது. நான் ஒன்று சொல்லுகிறேன், 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குகிற எந்த முதியோர் இல்லத்தில் அனுப்பப்படுவதில்லை. உங்களுக்கு உண்மையிலேயே கௌரவம் வேண்டும் என்றால் பணம் இருந்தால் கௌரவம் வரும், அவ்வளோதான். என் பையன்கிட்ட சொல்கிறேன், பர்த்டேக்கு போய் தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கடான்னு, முடியாதுன்றான். ஏன்னா விபூதி மட்டும்தான் வைப்பார் அவருன்றான். எதுவாக இருந்தாலும் பணம் தான் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும். பணம் இருந்தால்தான் உறவு உங்களுடன் நிற்கும், இல்லை என்றால் உங்களை பரிகாசம் செய்யும். நன்றி, வணக்கம்.